எங்கள் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நீண்டகால முதலீட்டிற்கான அடிப்படையான விதிகளை பற்றி பேசப் போகிறோம். நீண்டகால முதலீட்டிற்கான முக்கிய விதிகள்: முதலீடுகளுக்கு கடன் எடுக்காதீர்கள். உங்கள் சேமிப்புகளை முதலீடுகளுக்கு எப்போதும் பயன்படுத்துங்கள். கடன் எடுத்து சந்தையில் முதலீடு செய்துள்ளபோது சந்தையில் நேரெதிர் மாற்றம் ஏற்பட்டால் ஆபத்தையும் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கலாம். எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதீர்கள். பல்வேறு துறைகளில் பங்குகளை வாங்கி உங்கள் போர்ட்போலியோவில் ஆபத்தை குறைக்கவும். நோக்கம் இல்லாமல் முதலீடு செய்வது தவிர்க்கவும். எந்த முதலீடு செய்தாலும் அதை ஒரு இலக்குடன் இணைத்து செயல்படுத்தும் போது அந்த இலக்கத்திற்கான பணம் சேரும் வரை முதலீடு தொடரும். மேலும் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வேறு எதற்கும் செலவிட மாட்டார்கள். நீண்டகால தொலைநோக்கு பார்வையுடன் சந்தையில் முதலீடு செய்யுங்கள். குறைந்தது 7 ஆண்டுகளுக்கு தேவையில்லாத பணத்தை மட்டுமே முதலீடு செய்யுங்கள். இது உங்கள் முதலீடுகளை வளரச் செய்து சந்தை மாறுபாட்டை சமாளிக்க அனுமதிக்கும். ஒருபோதும் 2-3 ஆண்டுகளில் தேவைப்படும் உங்கள் குழந்தைகளின் கல்வித் தொகை அல்லது குழந்தைகளின் திருமணத்திற்காக சேமித்த பணத்தை சந்தையில் முதலீடு செய்யாதீர்கள். விலை மட்டுமல்ல, மதிப்பீட்டை கவனத்தில் கொள்ளுங்கள். பங்கின் சந்தை விலையை மட்டும் பார்க்காமல் உள்ளார்ந்த மதிப்பின் அடிப்படையில் பங்குகளில் முதலீடு செய்யுங்கள். சந்தை சரிவின் போது உறுதியாக இருங்கள். சந்தை சரிவடையும் போது கூட நல்ல அடிப்படை கொண்ட நிறுவனங்களில் முதலீடு செய்வதை தொடருங்கள். இந்த நேரங்களில் தரமான பங்குகளை குறைந்த விலையில் பெறும் வாய்ப்புகள் உண்டாகின்றன. உங்கள் தனிப்பட்ட ஆராய்ச்சி மற்றும் நம்பகமான ஆலோசகர்களின் மீது நம்பிக்கை வையுங்கள். சமூக ஊடகங்களில் உள்ளவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மட்டுமே முதலீட்டு முடிவுகளை எடுக்காதீர்கள். உங்களின் சொந்த பகுப்பாய்வை மேற்கொள்ளவும் மற்றும் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர்களுடன் ஆலோசனை பெறவும். இந்த விதிகளை சரியாக பின்பற்றுவதால் நீண்டகால முதலீட்டின் சிக்கல்களை நீங்கள் வசதியாக கையாள முடியும். நிதி வெற்றிக்கு பொறுமையும் கட்டுப்பாடும் முக்கியமானவை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் மற்றும் மற்றவர்களுடன் பகிரவும். கூடுதலாக உங்கள் கேள்விகள் அல்லது கருத்துக்களை கீழே இடுங்கள். உங்கள் எண்ணங்களை நாங்கள் கேட்க விரும்புகிறோம்.